இவ்வளவு நாளா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ கண்டுக்காம குடிச்சிட்டே இருக்க. ஒண்ணுமே புரியலடா. பிளாங்கா இருக்கு. சரி ஒரு ஆப் பாயிலா கூட்டா. இருந்தாலும் உனக்கு ஜாலி தான்டா. இனிமே நீ குடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம். என்ன வாழ்க்கைடா? எந்த பிரச்சனையுமே இல்லாத சந்தோஷமா இருக்க. இவனை தனியா பேசினு இருக்கா? ஒரு செத்தவன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா? ஏய் நீ செத்த மாதிரி இல்லையாடா. இப்போ நீ என் பக்கத்துல இல்லைன்னு வைய, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீ தான் என் எதிரிலே உட்காந்து இருக்கிறிய, அப்புறம் எதுக்கு ஃபீல்? இருந்தாலும் குடிக்க முடியலையே. பாஸ், இந்த செத்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் இந்த சரக்கு சைடிஷ்லாம் படைக்கலாமே. தின்னு. இந்தா தின்றா. முன்னாடி இருக்கதே குடிக்க முடியல, இதுல உனக்கு படையல் வேற. அதோட ஹைலைட்டு நீயே ஒரு பேய். நீ மற்ற பேயெல்லாம் பார்த்து பயப்பட்ட பாரு. பேய் அவங்களாம் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி பயங்கரமா இருந்தாங்க. யாருமே என்ன மாதிரி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமா இல்லைல்ல. அவ என்ன அடிக்கிறானோ அதே சரக்கு என்ன கொண்டு வா. நாய் கண்ணுக்கெல்லாம் நாங்க தெரியுறோமா என்ன? அதனால நைட்ல நாய் துரத்துதா? இவ்வளவு நாளா நம்மள துரத்துதுன்னு பார்த்தா கூட வர பேய்களை துரத்தி இருக்குது மாமா. இந்த மேட்டர் மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ராத்திரியில எவனும் ஊரே சுத்த மாட்டான். நைட் ஷோ பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அம்மா மாட்ட மாட்டாங்க. ஏய் பார்த்தா மானி மாதிரியே இல்ல? என்னங்க இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? இல்ல உங்களுக்காக தான் உங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு அப்படியே கிளம்பலான்னு. ஓ செம பிரிட்டி. சாரி லைட்டா. இல்லங்க பரவாயில்ல. உங்க ஃப்ரெண்டோட இழப்பு உங்களுக்கு பெரிய லாஸ் தான், புரியுது. என்னாச்சு? எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட். மாஸ் ஏங்க அழாதீங்க ப்ளீஸ். என்ன அழுறா? அழாதீங்க. மாஸ் இங்க தான் நிக்கிறேன் முன்னாடி. டேய் மாஸ். ஐயோ அடி புடிச்சாடா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபீலிங்ஸே இல்ல நீ. ப்ளீஸ்ங்க. ஏங்க அழாதீங்க, நாங்கலாம் இருக்கோம். நான் இருக்கேங்க. சாரிங்க. கடைசியா என்ன லைன் சொன்னீங்க? நான் இருக்கேன்னு சொன்னேன். உண்மையாவா? ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் ஜெட்டு மேலே போயிட்டானோ என்னவோ. ஏன் மேலே பார்க்குறேன்? நான் இங்கே தானே இருக்கேன். இப்போ ஜெட்டு நம்ம முன்னாடி இருந்தானா ரொம்ப சந்தோஷப்பட்டுருமான் தெரியுங்களா? மூச்சை பாரு. ஓடா ஜெட்டு சந்தோஷமாவா இருக்கேன். சரி நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாங்க. இல்லைண்ணா, அக்கா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்லை. ஏன் என்னாச்சு? அன்னைக்கு பேசினது தான்ண்ணா. டீன் பிளேஸ்மெண்ட்டுக்கு லஞ்சம் கேட்டாரு, நீங்களும் தரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகி எவ்வளோ சொன்னீங்க? 3.5 lakhs. இல்லை பண்ணிடலாம். ஒரு 2 days டைம் பண்ணிடலாம். இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம். இல்லை நான் பண்ணிடுவேன். பண்ணிடலாம். தேங்க்ஸ்ண்ணா. பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். அந்த ஒரு காசு காசு வாங்க தான் வந்திருக்கு. என்ன பண்ண போற? 3 லட்சம் 2 நாள். பேங்க்ல லோன் கேட்க போறியா? இல்ல பைக் விற்க போறியா? பைக் வித்து பேரிச்ச பழம் சாப்பிடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லு? 3.5. 2 daysல 3.5. I think it's impossible. என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? ஐடியா கிடைச்சா? அழகு அங்க என்ன பண்ற? தியானம் பண்றேன்டா ஞானம். ஓம்கார தம்கார தும்கார கும்கார ஹே. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். வா வா கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் வா. ஓகே. யோ என்னையா பண்ற? இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காமெடிலாம் பண்ணாத வா. டேய் ஐயா என்ன
என்னத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்குற? நிறைய அவ்வளோ இருக்கிறது யாரும் இல்லை மாஸ். என்ன அவ்வளோதானா? இப்போதைக்கு அவ்வளோதான். எதிரி 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 கை கட்டு கை கட்டு கை கட்டு. என்னடா ஓவரா சீன் போடுற? நீ கை கட்டு கை கட்டு. ஏன்டா இவ்வளோ பில்டப்? பில்டப் கொடுத்தாதான் நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வரும். இங்கே பாரு, நீங்களாம் ஏன் என் பின்னாடி சுற்றி வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் நிறைவேறாத ஆசை இருக்குது, அதெல்லாம் என் மூலமாக நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்க அதானே? அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ அதை என்னன்னு பார்த்து பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? பொன்னியா? புண்ணியமா? பெருசு தேவையா? ஐயோ பெரியவரே, இந்த புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு சட்டை வீடு இதெல்லாம் எதுவும் வேணாம். ஆனா எனக்கு அப்படியா? அடுத்த வேலை சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், வீட்டுக்கு வாடகைலாம் கட்டணும், ஏரியா எனக்கு வில்லன்ஸுங்க வேற. புதுசா லவ் ஸ்டோரி வேற. லவ்னால எவ்வளவு செலவு வைக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ்க்கு யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சலாம். ஃபேர் டீல். கச்சிதமா செஞ்சிரலாம். ஏண்டா சேல்ஸ் ரப்? எஸ் பிளாக்கி. நீ என்னடா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? ஆமா, நாம அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க நம்ம கிட்ட உதவி கேக்குறாங்க. இத நான் வன்மையாக ஏய் போய்ட்டான். யோ, நீனே அவன் கூட சேர்ந்து எங்களை கலாச்சிட்டு இருக்க? சின்ன அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல்ல. என்ன சுன்னா என்னத்த ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு? எஸ், அக்கார்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் லா 407. சே ஏமா, உங்களுக்கு சேர்த்தானே இங்க பேசிட்டு இருக்கேன், சும்மா அழுதுகிட்டே இருக்கீங்க. சும்மா இருமா. அத தானே நானும் சொன்னேன். என்னத்தடா சொன்னேன்னு ஒண்ணே நிக்கிறத விட்டுட்டு வாசிக்க ஆரம்பிச்சியா? கேவலப்பட்டு இருக்க. சண்டை போட்டே இருக்கீங்க. போனா போதும் அமைதியா இருந்தா நான் ஓவரா பேசிட்டா இருக்கீங்க. உங்களால ஒன்றும் முடியாது. யா ஹி இஸ் ரைட். நான் சொல்றதை கேட்டு எனக்காக உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இல்லையா இந்த இடத்தோட காலி பண்ணுங்க. ஜெட்டு போ சொல்றேன். போ சொல்ல எல்லாத்தையும். ஏன் டென்ஷன் ஆற? இதோ பாருங்க, பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நம்பிக்கை உள்ளவங்க. அந்த பக்கம் ஏய் சேல்ஸ் கூப்பிடாமலே போறான் பாரு மானம் கட்டவன். சார் உங்க பேரு? ஸ்ரீபதி. ஸ்ரீபதி மாதிரி இந்த பக்கம் வாங்க. கம் ஆன் गाइस, எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் கம், வாங்க பெரியவரே வாங்க. போயிராதீங்க ஐயா, வேணாயா. வாங்க. How sweet. தம்பிகளா, நம்ம எல்லாருக்கும் உதவி வேணும் இல்லையா? அதுக்காக தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க? ஆத்தா மகமாயி மனசு வச்சு நமக்காகவே இந்த புள்ளைய அனுப்பிச்சு வச்சிருக்கா. வாங்கய்யா. இங்க பாருங்க பெருசு, நீங்க சொல்றதுக்காக வேணா நாங்க வர்றோம். ஆனா அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஏமாத்தப்படாது. ஹலோ, இந்த சொல்லிட்டு ஏமாத்துறதெல்லாம் என் அகராதியிலே கிடையாது. தம்பி, இப்போ நாங்க என்ன பண்ணணும்? அரே கட் பண்ணனும்னா Hi, Doc. My name is Casper. Can I? I might as well be dead. டிஃபன் ரெடியா? Nobody wants. ரெடி ஆயிட்டு இருக்குங்க. என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு? மனுஷனுக்கு பசிக்காதே? எவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? நான் குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? யூஸ்லெஸ். என்னாச்சுங்க? பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. பா, ரேங்க் கார்டு பா. ஓஹோ, சூப்பர். 3 zeros. வெரி குட். ஐ லவ் யூ டா. கண்ணாடி கொஞ்சம் காட்டு. 3 0, 1 0, 2 0. மூணாவது 0 எப்படி போட்டாங்க? யூஸ்லெஸ். ஒண்ணெல்லாம் கொள்ளு. மாமா பயமா இருக்குமா? என்ன போடுங்க, தூக்கி போடுங்க. ஹலோ யாருங்க? ஹலோ, வெந்நீர் திறந்து விட்டுருக்காங்க. 9600690996. இது யார் நம்பர்னு தெரியல. இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்களா?
为什么来？有人吗？他是ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? சார் உள்ள டிவி நகருது சார். ஷெல்ஃபில் இருந்து புக்கெல்லாம் கீழே விழுவுது, தட்டு தானா பறக்குது. நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. உள்ள வாங்க. டிவி அசைஞ்சதா? ஆமா சார். பாஸ் நான் தான், ஒரே புஷ். தட்டெல்லாம் அடிச்சா? ஆமா, சாப்பிட உட்காந்தா தடதட்டா அடிச்சு சார். அதுக்கு காரணம் நான் தான். ஆக்சுவலா இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு? வாய் மட்டும் சும்மாரியா? பாஸ் ஷுட் நோ எவ்ரிதிங். ஆக்சுவலா சின்ன சின்ன பொம்மை எல்லாம் அவர் மேல தூக்கி போட்டது நான் தான். அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப பயந்துட்டாரு. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால எந்த பொருளையும் தூக்கி போட முடியலையா. ஏற்கனவே எனக்கு நெஞ்சு படப்படுது. நீ தான் ஆல்ரெடி செத்துட்ட இல்லையா? ஆனா உன்னை நெஞ்சு போடக்கூடாது. அவர் வயசுல எவ்வளவு பெரியவர், அவர்கிட்ட போயிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. நாங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க. உங்க வீட்டுல நிறைய ஆவிகள் பூந்திருக்கு. நிறைய ஆவிகளா? சூப்பர். நான் தான் சொல்றேன். அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில் சில பல தவறுகள் செஞ்சிருக்கீங்க. ஆமா சார். சார் இதுக்கு பரிகாரம் என்ன சார்? பரிகாரம் 5 லட்சம். 5 lakhs? It is too much, sir. என்னங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு காசு நான் தரேங்க. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கறேன். ஏன் சுச்சி இங்க இருக்கா? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பூஜை ரூம்ல ஸ்டார் கோலம் போட்டு முருங்கைக்காயால பாக்ஸ் கட்டுங்க. நடுவில் ஒரு சப்பாத்தி கட்டுங்க. நான் வெளியில பண்ற பூஜையால அந்த சப்பாத்தி கட்ட முருங்கைக்காயை தாண்டிடுச்சுன்னா உங்க வீடு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். செம்ம ஆட்டக்கார இல்லவா? மாசு யார் மாசு? அது காயத்ரில கைப்பு. மாசே இன்னும் எவ்வளவு நேரம்? வெள்ள கொண்டு வரலாமா? சரி சரி முடிச்சுக்கோ. போதும்பா, முடிச்சுக்க சொன்னாரு. ஓகே. அடே வந்து அடே கொண்டு இதை நீங்க எடுக்க நானே தரேன். இனிமே உங்க வீட்டுல எந்த ஆவி பயமும் கிடையாது. உங்க பையனோட ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணிருங்க. ஓகே வாடா.